கட்டுரை தலைப்பு: பொருளாதாரவாதத்தின் ஆதரவாளர்களுடன் ஓர் உரையாடல். நம் பிரதிநிதிகளில் ஒருவரிடமிருந்து கிடைத்ததை அப்படியே முழுமையாக கீழே தருகிறோம். ருஷ்ய சமூக ஜனநாயகவாத பத்திரிகைகளுக்கு ஒரு கடிதம். இஸ்க்ராவை பற்றிய நம் கருத்துக்களை வெளியிடுமாறு நாடு கடத்தப்பட்டுள்ள நம் தோழர்கள் சொன்னதற்கிணங்க அந்த பத்திரிகையுடன் நாம் கருத்து வேறுபாடு கொள்வதற்கான காரணங்களை கூறுவது என்று தீர்மானித்துள்ளோம். அரசியல் போராட்டத்தின் பிரச்சினைகளுக்கென்று தனியாக ஒரு சமூக ஜனநாயகவாத பத்திரிகை வெளிவருவது முற்றிலும் கால பொருத்தமுள்ளது என்று நாங்கள் அங்கீகரிக்கிற அதே நேரத்தில், இப்பணியை மேற்கொண்டிருக்கும் இஸ்க்ரா அதை திருப்திகரமாக நிறைவேற்றியிருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அதில் நெடுகிலும் இழையோடி கொண்டிருக்கும் முதன்மையான குறைபாடு மற்ற சிறிய பெரிய குறைபாடுகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது இதுவே. இயக்கத்தின் சித்தாந்தவாதிகள் அதன் பல்வேறு போக்குகள் மீது செலுத்தும் செல்வாக்குக்கு மிதமிஞ்சிய முக்கியத்துவம் கொடுக்கிறது இஸ்க்ரா. அதே நேரத்தில் இயக்கத்தின் பொருளாதார அம்சங்களிலும் பொருளாதார சூழலிலும் மிக குறைவான கவனமே செலுத்துகிறது. இந்த அம்சங்களுக்கும் சூழலுக்கும் இடையே உள்ள பரஸ்பர வினை ஒரு திட்டவட்டமான வகையைச் சேர்ந்த தொழிலாளர் இயக்கத்தை உண்டாக்கி தந்து அதன் பாதையை நிர்ணயிக்கிறது. சித்தாந்தவாதிகள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் சரி, மிக மிக நேர்த்தியான தத்துவங்களும் வேலை திட்டங்களும் அவர்களை தூண்டுவதாயிருந்தாலும் சரி, இயக்கத்தை இந்த பாதையை விட்டு திசை திருப்ப அவர்களால் முடியாது. இஸ்க்ராவை யூல்னி ரபோச்சியுடன் ஒப்பிடும்போது இக்குறைபாடு எடுப்பாக தெரிகிறது. இஸ்க்ராவை போல் அதுவும் அரசியல் போராட்ட பதாகையை உயர்த்தி பிடிக்கிறது. ஆனால் அதை தெற்கு ருஷ்யாவின் தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் முந்தைய கட்டத்துடன் இணைக்கிறது. பிரச்சனையை இவ்வாறு முன்வைப்பது இஸ்க்ராவுக்கு வேற்றுமைப்பட்ட ஒன்றாய் உள்ளது. தீப்பொறியை காட்டுத்தீயாக விசிறி வளர்த்து விடுவதை பணியாக வைத்து கொண்டுள்ளது இஸ்க்ரா. ஆனால் அப்படிப்பட்ட பணிக்கு அவசியமான எரிபொருளும் சாதகமான சூழ்நிலைமைகளும் தேவையாயிருப்பதை மறக்கிறது. பொருளாதாரவாதிகளிடமிருந்து இஸ்க்ரா தன்னை முற்றாக விலக்கிக் கொள்கையில், பிப்ரவரி மார்ச் நிகழ்ச்சிகளில் தொழிலாளர்கள் கலந்து கொள்வதற்கு அவர்களின் வேலைக்களம் தயாரித்து கொடுத்ததை அது பார்க்க தவறுகிறது. இந்த பங்கெடுப்பை இஸ்க்ரா எவ்வளவோ வலியுறுத்துகிறது, பெரிதும் மிகைப்படுத்துவதாகவும் தோன்றுகிறது. 1890களின் இறுதி காலத்தைச் சேர்ந்த சமூக ஜனநாயகவாதிகளின் நடவடிக்கையின்பால் எதிர்மறை நிலை கொண்டுள்ள இஸ்க்ரா, அக்காலத்தில் சில்லறை கோரிக்கைகளுக்கான போராட்டத்தை தவிர வேறெந்த வேலை செய்வதற்கும் நிலைமைகள் இருக்கவில்லை எனும் உண்மையை புறக்கணிக்கிறது. அந்த போராட்டத்தின் மாபெரும் போதனை குறிப்பொருளையும் புறக்கணிக்கிறது. முற்றிலும் தவறாகவும் வரலாற்று பார்வை நிலைக்கு புறம்பாகவும் இந்த காலப்பகுதியையும் ருஷ்ய சமூக ஜனநாயகவாதிகளுடைய செயற்பாட்டின் இந்த போக்கையும் மதிப்பீடு செய்து, இஸ்க்ரா தொழிலாளர் இயக்கத்தை பரவலாக்கும் ஆழப்படுத்தும் சில்லறை கோரிக்கைகளுக்கான போராட்டத்திற்கும் எல்லாவித போராட்டத்தையும் எல்லாவித இயக்கத்தையும் முடக்கும் நோக்கமுடைய சில்லறை சலுகைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை காணாது, ருஷ்ய சமூக ஜனநாயகவாதிகளின் போர்த்தந்திரத்தை சபாத்தவ் போர்த்தந்திரங்களுடன் ஒன்றென காட்டுகிறது. சமுதாய இயக்கங்களின் குழந்தை பருவத்திலான சித்தாந்தவாதிகளுக்கு இனக்குறிப்பாய் இருக்கிற குறுங்குழுவாத சகிப்புத்தன்மையின்மைக்கு முற்றிலும் உட்பட்டிருக்கும் இஸ்க்ரா, தன்னிடமிருந்து வேறுபடும் கருத்து ஒவ்வொன்றையும் சமூக ஜனநாயகவாத கோட்பாடுகளிலிருந்து விலகல் என்று மட்டுமல்லாமல் எதிரி முகாமுக்கு தாவுதல் என்று சூடுபோட தயாராயிருக்கிறது. அது ரபோச்சியா மீசில் ஏட்டின் மீது தொடுத்த மிக மிக கீழ்த்தரமான, உறுதியுடனும் ஈவு இரக்கமின்றியும் கண்டிக்கத்தக்க தாக்குதல் இத்தன்மையதேயாகும். சபாத்தவ் பற்றிய கட்டுரையில் இத்தாக்குதல் உள்ளது. அக்கட்டுரையில் சபாத்தவ் தொழிலாளி வர்க்கத்தின் ஒரு பகுதியினரிடையே வெற்றி பெற்றிருப்பதற்கு ரபோச்சயா மீசில்தான் காரணம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ருஷ்ய தொழிலாளர் இயக்கத்தின் போக்கு பணிகள் பற்றிய கருத்துக்களில் தன்னிடமிருந்து வேறுபடுகிற மற்ற சமூக ஜனநாயகவாத நிறுவனங்களை இஸ்க்ராவுக்கு பிடிக்கவில்லை. சர்ச்சையின் சூட்டிலே அது சில சமயம் உண்மையை மறைக்கிறது. இங்கொன்றும் அங்கொன்றுமாய் உள்ள சரியாக போடப்படாத வார்த்தைகளை பிடித்து கொண்டு இல்லாத கருத்துக்களை எதிராளிகள் மீது சுமத்துகிறது. அடிக்கடி சிறிதேனும் முக்கியமற்ற கருத்து வேறுபாடுள்ள அம்சங்களை வலியுறுத்துகிறது. கருத்துக்களில் ஒத்துப்போகக்கூடிய ஆயிரக்கணக்கான அம்சங்களை பிடிவாதத்துடன் புறக்கணிக்கிறது. ரபோச்சியே தேலேவின் பால் இஸ்க்ரா வைத்துள்ள உறவு நிலையை மனத்தில் கொண்டு இவற்றை சொல்கிறோம்.
இஸ்க்ராவுக்கு சர்ச்சையில் மிதமிஞ்சிய விருப்பம் இருக்கிறது. இதற்கு முதன்மையான காரணம் இயக்கத்தில் சித்தாந்தம், வேலை திட்டங்கள், தத்துவங்கள் வகிக்கும் பாத்திரத்தை அது மிகைப்படுத்துகிறது. ஓரளவுக்கு மேற்கு ஐரோப்பாவிலுள்ள வெளிநாடுகளுக்கு குடியேறிய ருஷ்யர்களிடையே மூண்டெழுந்துள்ள உள் சச்சரவுகளின் எதிரொலியுமாகும் அது. அவர்கள் இந்த உள் சச்சரவுகளை பல வாதச்சூடுள்ள குறு நூல்கள், கட்டுரைகள் வாயிலாக உலகுக்கு அறிவிக்க ஓடி வந்துள்ளனர். நம் அபிப்பிராயத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள் ருஷ்ய சமூக ஜனநாயகவாத இயக்கத்தின் யதார்த்த போக்கின் மீது அநேகமாக ருஷ்யாவில் பணியாற்றி வரும் தோழர்களின் மத்தியிலே விரும்பத்தகாத பிளவை கொண்டு வந்து ஒரு கால் அதை சேதப்படுத்துவது தவிர வேறு எந்த செல்வாக்கும் செலுத்துவதில்லை. இக்காரணத்தை முன்னிட்டு நாம் இஸ்க்ராவின் உணர்ச்சிமிக்க வாதச்சூட்டை, குறிப்பாக அது கண்ணியத்தின் வரம்புகளை மீறுகிற போது ஏற்க மறுப்பதை தெரிவிக்கிறோம். பல்வேறு சமுதாய வர்க்கங்கள், போக்குகள் பால் சமூக ஜனநாயகவாதம் வைத்து கொண்டுள்ள உறவு நிலையை பற்றிய பிரச்சனையில் இஸ்க்ரா காட்டும் முரணுள்ள நிலைக்கும் இந்த அடிப்படையான குறைபாடே காரணமாகும். தத்துவார்த்த நியாயங்களை கொண்டு எதேச்சதிகார முறைக்கு எதிரான போராட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டுமென்று கூறி இஸ்க்ரா பிரச்சனைக்கு தீர்வு கண்டது. தற்கால நிலவரங்களில் தொழிலாளிகளுக்கு இந்த பணி எவ்வளவு கடினமானது என்று அது அநேகமாக உணர்கிறது. ஆனால் இந்த போராட்டத்திற்கு தொழிலாளிகள் போதிய சக்திகளை சேகரித்து கொள்ளும் வரை காத்திருக்கும் பொறுமை அதனிடம் இல்லை. எனவே இஸ்க்ரா மிதவாதிகளின் அறிவுத்துறையினரின் அணிகளிடையே நேச சக்திகளை தேடிக்கொள்ள தொடங்கியுள்ளது. இந்த தேட்டத்தில் அடிக்கடி அது வர்க்க பார்வை நிலையிலிருந்து விலகிச் செல்கிறது, வர்க்க பகைமைகளை மறைக்கிறது, அரசாங்கத்தின் பாலுள்ள அதிருப்தியின் பொதுத்தன்மையை முன்னணியில் வைக்கிறது. இந்த அதிருப்திக்குரிய காரணங்களும் அதிருப்தியின் அளவு நேச சக்திகளிடையே வெகுவாக வேறுபட்டிருக்கிற போதிலும் கூட. எடுத்துக்காட்டாக, ஜெம்ஸ்துவோ பால் இஸ்க்ரா வைத்துள்ள உறவு நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஜெம்ஸ்துவோவின் குற்றங்கண்டுபிடித்தலை மட்டும் குறியாக கொண்ட தாக்குதல்களை ஜெம்ஸ்துவோ கனவான்களின் நிலத்தொடர்பான ஆவலாதிகளை விட தொழிலுக்கு காப்பு அளிப்பதில் அரசாங்கம் அதிகமாக கவனம் செலுத்துவதே ஜெம்ஸ்துவோவின் இத்தாக்குதல்களை தூண்டிவிடுகிறது. அது அரசியல் போராட்ட தீக்கொழுந்துகளாக விசிறி வளர்க்க முயற்சிக்கிறது. அரசாங்கத்தின் கண்துடைப்பு சலுகைகளை கண்டு அதிருப்தி அடைந்துள்ள பிரபு குலத்தினருக்கு இஸ்க்ரா தொழிலாளி வர்க்கத்தின் உதவி வழங்குவதாக வாக்கு அளிக்கிறது. ஆனால் இந்த சமுதாய வர்க்கத்தினரிடையே உள்ள வர்க்க பகைமையை பற்றி இஸ்க்ரா ஒரு வார்த்தையேனும் சொல்லவில்லை. ஜெம்ஸ்துவோ விழித்து எழுகிறது. அதுவும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் ஒரு பகுதியே என்று சொல்வது அனுமதிக்கத்தக்கதே என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடும். ஆனால் நமது கூற்று இப்படிப்பட்ட பகுதிகளுடன் ஏற்பட வாய்ப்புடைய உடன்பாட்டின் தன்மையை பற்றி எவ்வித ஐயத்திற்கும் இடமற்ற வகையில் தெளிவானதாகவும் திட்டமானதாகவும் இருத்தல் வேண்டும். எனினும் நம்ம அபிப்பிராயத்தில் வர்க்க உணர்வை மட்டுப்படுத்தும்படியான வழியிலேதான் ஜெம்ஸ்துவோவிடம் வைத்து கொள்ளும் உறவுநிலை பற்றிய பிரச்சனையை இஸ்க்ரா அணுகுகிறது. ஏனெனில் மிதவாதத்தையும் பல்வேறு பண்பாடு வகைப்பட்ட முயற்சிகளையும் ஆதரித்து பேசுபவர்களைப் போலவே இஸ்க்ராவும் இவ்விஷயத்தில் சமூக ஜனநாயகவாத இலக்கியத்தின் அடிப்படை பணிக்கு எதிராக செல்கிறது. சமூக ஜனநாயகவாத இலக்கியத்தின் அடிப்படை பணி வர்க்க பகைமையை மறைப்பதல்ல, முதலாளித்துவ அமைப்பு முறையை விமர்சித்து அதை பிரித்து வைக்கிற வர்க்க நலன்களை விளக்குவதாகும். மாணவர் இயக்கத்தின் பால் இஸ்க்ரா வைத்துள்ள உறவு நிலையும் இப்படித்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் வேறு பல கட்டுரைகளில் இஸ்க்ரா சமரசம் அனைத்தையும் கடுமையாக கண்டிக்கிறது. எடுத்துக்காட்டாக, கெட்டுவாதிகளின் சகிப்புத்தன்மையற்ற நடத்தையை அது தாக்கி பேசுகிறது. இஸ்க்ராவின் மற்ற சிறிய குறைபாடுகளை பற்றியும் பிழைகளை பற்றியும் கவனியாமல் விட்டுவிடுவோம். ஆனால் நாம் முடிவில் சொல்வதென்னவென்றால், இஸ்க்ராவினால் பெறக்கூடும் முக்கியத்துவத்தை நம்முடைய விமர்சனத்தின் மூலமாகவே சிறுமைப்படுத்த நாம் சிறிதேனும் விரும்பவில்லை என்று சொல்லி தீர வேண்டியது எங்கள் கடமை என்பதே. அதன் சிறப்புகளையும் நாம் பார்க்காமல் இல்லை. ருஷ்யாவில் உள்ள ஒரு அரசியல் சமூக ஜனநாயகவாத பத்திரிகை என்கிற வகையில் அதை நாம் வரவேற்கிறோம்.
பயங்கரவாத பிரச்சனையை திறமையாக விளக்கியது அதன் உன்னதமான சிறப்புகளில் ஒன்று என்று நாம் கருதுகிறோம். அந்த பிரச்சனையை பற்றி காலாகாலத்தில் பல கட்டுரைகளை அது வெளியிட்டது. இறுதியாக, எடுத்துக்காட்டாக, விளங்கத்தக்க இலக்கிய நடையில் இஸ்க்ரா எழுதப்பட்டு வருவதை நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. இது சட்டவிரோதமான பத்திரிகைகளில் அரிதாகவே காண கிடைக்கிறது. இஸ்க்ரா முறையாக வெளிவந்து கொண்டிருப்பதையும் ஏராளமான புதிய சுவைமிக்க செய்திகளை வெளியிடுவதையும் நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. செப்டம்பர் 1901 தோழர்களின் ஒரு குழு. இக்கடிதத்தை எழுதியவர்களின் நேர்மையையும் கபடின்மையையும் மனதார வரவேற்கிறோம் என்று முதற்கண் தெரிவிக்க விரும்புகிறோம். கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுவதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம்முடைய பொருளாதாரவாத கிரீடோவை அரசியல்வாதிகள் துறந்துவிட்டுள்ள ஓதேசா கமிட்டியின் ஒரு பகுதியினர் செய்துள்ளது போல் மறைப்பதையோ அல்லது உண்மையை கேலி செய்வது போல் தற்சமயம் பொருளாதாரவாதம் என்னும் பாவத்தை செய்த குற்றவாளியாக சமூக ஜனநாயகவாத அமைப்பு ஒன்று கூட கிடையாது என்று அறிவிப்பதையோ ரபோச்சியோ தேசோ வெளியிட்ட 2 காங்கிரசுகள் என்னும் குறுநூல்கள் பக்கம் 32 நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி விஷயத்துக்கு வருவோம். ரபோச்சியோ தோலோ குறிப்பாக இதழ் 10 பார்க்க செய்த அதே அடிப்படையிலான தவறைத்தான் இக்கடிதத்தை எழுதியவர்கள் செய்கிறார்கள். இயக்கத்தின் பொருளாதார தன்னியல்பான என்று ரபோச்சியோ தேலோ கூறுகிறது. அம்சங்களுக்கும் சித்தாந்த உணர்வுள்ள திட்டப்படி செயல்படுகிற அம்சங்களுக்கும் இடையிலுள்ள உறவுகள் பற்றிய பிரச்சனையில் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். சித்தாந்தவாதி எனப்பட்டவன் தன்னியல்பான இயக்கத்தின் முன்னே போய் வழியை சுட்டிக்காட்டி இயக்கத்தின் பொருளாதார அம்சங்கள் தன்னியல்பாக எதிர்கொள்ளும் தத்துவ, அரசியல், போர்த்தந்திர அமைப்பு துறைகளைச் சேர்ந்த எல்லா பிரச்சனைகளையும் மற்றெல்லோரையும் முந்திக்கொண்டு தீர்க்க வல்லவனாக இருந்தால்தான் அந்த பெயருக்கு தகுதி உள்ளவன் ஆகிறான் என்கிற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். இயக்கத்தின் பொருளாதார அம்சங்கள் பால் கவனத்தை உண்மையிலேயே செலுத்துவதற்கு அவற்றை விமர்சன கண் கொண்டு பார்க்க வேண்டும். தன்னியல்பான இயக்கத்தின் அபாயங்களையும் குறைபாடுகளையும் சுட்டிக்காட்ட திறம் பெற்றிருக்க வேண்டும். தன்னியல்பை உணர்வின் தரத்துக்கு உயர்த்த திறம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் சூழலின் அம்சங்களின் பரஸ்பர வினையால் நிர்ணயிக்கப்பட்ட பாதையிலிருந்து இயக்கத்தை சித்தாந்தவாதிகளால், அதாவது அரசியல் உணர்வுள்ள தலைவர்களால் திசை திருப்பிவிட முடியாது என்று சொல்வது இந்த உணர்வு அந்த பரஸ்பர வினையிலும் பாதையை நிர்ணயிப்பதிலும் பங்கெடுத்து கொள்கிறது என்கிற அரிச்சுவடி உண்மையை புறக்கணிப்பதாகும். ஐரோப்பாவில் உள்ள கத்தோலிக்க தொழிற்சங்களும் முடியரசுவாத சங்கங்களும் கூடத்தான் சூழலின் அம்சங்களின் பரஸ்பர வினையிலிருந்து தவிர்க்க முடியாதவாறு ஏற்பட்ட விளைவாகும். ஆனால் இந்த பரஸ்பர வினையில் பங்கெடுத்து கொண்டது பாதிரிமார்களின் சபாத்தாவுகளின் உணர்வுதானே தவிர சோசியலிஸ்டுகளின் உணர்வு அல்ல. ரபோச்சியோ தோலோவைப் போலவே இக்கடிதத்தை எழுதியவர்களின் தத்துவார்த்த கருத்துக்கள் மார்க்சியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. விமர்சகர்களும் பெர்ஸ்டண்டேனியவாதிகளும் ஊட்டி வளர்த்து வரும் மார்க்சியத்தின் போலியையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இந்த விமர்சகர்களாலும் பெர்ஸ்டண்டேனியவாதிகளாலும் தன்னியல்பான பரிணாம வளர்ச்சியை உணர்வுபூர்வமான புரட்சி வேலையுடன் இணைக்க முடியவில்லை. இன்றுள்ள நிலைமைகளில் இந்த ஆழ்ந்த தத்துவார்த்த வழிபட்ட தப்பெண்ணம் தவிர்க்க முடியாதவாறு பெரும் போர்த்தந்திர பிழைப்புக்கு கொண்டு போய் விடுகிறது. அது ருஷ்ய சமூக ஜனநாயகவாதத்துக்கு கணக்கிட ஒண்ணா சேதத்தை உண்டாக்கியுள்ளது, தொடர்ந்து உண்டாக்கி வருகிறது. திரளான தொழிலாளிகளும் அவர்களின் செல்வாக்கின் காரணமாக மற்ற சமுதாய பகுதிகளும் தன்னியல்பாக விழிப்புற்று எழுவது சென்ற சில ஆண்டுகளாக திகைப்பூட்டும் வேகத்திலே நிகழ்ந்து வருவது உண்மை. 1898 ஒப்பிட்டாலும் கூட இயக்கத்தின் பொருளாதார அம்சங்கள் மகத்தான அளவில் வளர்ந்துள்ளன. ஆனால் உணர்வுள்ள தலைவர்கள், சமூக ஜனநாயகவாதிகள் இந்த வளர்ச்சியின் நின்று பின்னடைந்து வருகிறார்கள். ருஷ்ய சமூக ஜனநாயகவாதம் இன்று அனுபவித்து வரும் நெருக்கடிக்கு முதன்மையான காரணம் இதுவே. ஊசலாட்டத்திற்கு இரையாகாதபடி தத்துவார்த்த ரீதியிலே போதிய பயிற்சி பெற்ற சித்தாந்தவாதிகள், பொதுமக்கள் தன்னியல்பான இயக்கத்திடம் குறைவாயிருக்கிறது. புதிய இயக்கத்தின் அடிப்படையில் ஒரு போராடும் பண்புடைய அரசியல் கட்சியை படைப்பதற்கான பரந்த அரசியல் பார்வையும் புரட்சிகரமான ஆற்றலும் ஒழுங்கமைக்கும் திறமையும் உள்ள தலைவர்கள் அதனிடம் குறைவாயிருக்கிறது. எனினும் தம்மளவில் இவை அனைத்தையும் தீமையில் பாதியாகத்தான் இருக்கும்.
தத்துவார்த்த அறிவு, அரசியல் அனுபவம், ஒழுங்கமைக்கும் திறமை என்பவற்றை சம்பாதித்து கொள்ள முடியும். இந்த பண்புகளை பயின்று சம்பாதித்து கொள்வதற்கு விருப்பம் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் 1897 முடிவிலிருந்து, குறிப்பாக 1898 இலையுதிர் காலத்திலிருந்து ருஷ்ய சமூக ஜனநாயகவாத இயக்கத்தில் சில தனிநபர்களும் பத்திரிகைகளும் முன்வந்துள்ளன. இவர்கள் இக்குறைபாட்டை பார்க்க மறுக்கிறது மட்டுமல்ல, அதுவே ஒரு தனிச்சிறப்பு என்று அறிவித்துள்ளனர். தன்னியல்பை போற்றிக் கொள்வதையும் அதற்கு அடிபணிவதையும் ஒரு தத்துவத்தின் மட்டத்துக்கு உயர்த்தி நிறுத்தியுள்ளனர். சமூக ஜனநாயகவாதிகள் இயக்கத்தின் முன்னே நடையிட்டு செல்லக்கூடாது, அதன் பின்னே வாளை பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த பத்திரிகைகளில் ரபோச்சையா மீசில் மட்டுமல்லாமல் ரபோச்சியே தேலோவும் அடங்கும். அது கட்டங்கள் பற்றிய தத்துவத்திலிருந்து தொடங்கி தன்னியல்பையும் இன்றைய தருணத்தில் இயக்கத்தின் முழு உரிமைகளையும் தொடர் நிகழ்வு போக்கான போர்த்தந்திரங்களையும் கோட்பாடு ரீதியிலே தாங்கி பேசுவதில் சென்று முடிந்தது. இது வருத்தமிக்க நிலைமைதான். உண்மை, ஒரு தனிப்போக்கு தோன்றியிருக்கிறது என்று இதற்கு அர்த்தம். இதை பொருளாதாரவாதம் என்று அதன் பரந்த பொருளில் வழக்கமாக சொல்வார்கள். அதன் அடிப்படையிலான பண்புக்கூறு நாம் ஏற்கனவே விளக்கியுள்ளபடி பெருந்திரளான மக்களின் தன்னியல்பான விழிப்பெழுச்சியிலென்றும் உணர்வுள்ள தலைவர்கள் பின்தங்கியிருக்கும் நிலையை புரிந்து கொள்ளாமையும் ஏன் அதை தாங்கி பிடித்தலுமே ஆகும். இந்த போக்கின் இனக்குறிப்பான பண்புக்கூறுகள் பின்வருமாறு தம்மை வெளிப்படுத்தி கொள்கின்றன. கோட்பாடுகள் விஷயத்தில் மார்க்சியத்தை கொச்சைப்படுத்துவது, சந்தர்ப்பவாதத்தின் கடைசி கொழுந்தாக முளைத்திருக்கும் இளமான நவீன காலத்திய விமர்சனத்தின் எதிரே நிற்க இயலாமை, அரசியல் விஷயத்தில் அரசியல் கிளர்ச்சியையும் அரசியல் போராட்டத்தையும் குறுக்கி தடுப்பது அல்லது அற்பமான நடவடிக்கைகளாக தாழ்த்தி விடுவது, சமூக ஜனநாயகவாதிகளின் பொதுவான ஜனநாயக இயக்கத்தின் தலைமையை தங்கள் கையில் எடுத்து கொள்ளாவிட்டால் அவர்களால் என்றைக்கும் எதேச்சதிகார முறையை தூக்கி எறிய முடியாது என்பதை புரிந்து கொள்ள தவறுவது, போர்த்தந்திரங்கள் விஷயத்தில் முற்றிலும் நிலையின்மை. சென்ற வசந்த காலத்தில் ரபோச்சியே தேலோ பயங்கரவாதம் என்னும் புதிய பிரச்சனையின் முன்னே திகைத்து நின்றது. 6 மாதங்களுக்கு பின்னர்தான் வெகுவாக ஊசலாடிய பின் எப்பொழுதும் போல் இயக்கத்தின் வாளை பிடித்து நடந்து ஒரு ஈரட்டான தீர்மானத்தில் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதாக தெரிவித்தது. ஒழுங்கமைப்பு விஷயத்தில் தயாரிப்பு வகைப்பட்ட போராட்டத்தையும் ஒவ்வொரு எதிர்பாராத திடீரெழுச்சியையும் இறுதியில் தீர்மானகரமான முடிவு தாக்குதலையும் தலைமை தாங்கி நடத்தும் திறமுள்ள புரட்சியாளர்களை கொண்ட ஒரு வலுவுள்ள மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவ வேண்டிய நமது கடமையை இயக்கத்தின் பொதுமக்கட்தன்மை குறைப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்தவே செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள தவறுவது. இந்த போக்கை எதிர்த்து ஒரு சமரசமற்ற போராட்டத்தை நடத்தி வந்துள்ளோம், தொடர்ந்து நடத்துவோம். இக்கடிதத்தை எழுதியவர்கள் இந்த போக்கை சேர்ந்தவர்கள் என்று தோன்றுகிறது. தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்வதற்கு பொருளாதார போராட்டங்கள் களத்தை தயாரித்து கொடுத்தன என்று அவர்கள் நம்மிடம் சொல்கிறார்கள். உண்மைதான். ஆனால் இந்த தயாரிப்பின் முக்கியத்துவத்தை மற்றெல்லோரையும் விட முன்னதாகவும் ஆழமாகவும் நாம் தான் புரிந்து கொண்டோம். 1900ஆம் ஆண்டு டிசம்பரிலேயே நமது முதல் இதழில் கட்டங்கள் பற்றிய தத்துவத்தை நாம் எதிர்த்த போதும், பிப்ரவரியில் நம் 2வது இதழில் மாணவர்களை கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் சேர்த்ததை உடனடியாக தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னரும் மாணவர்களின் உதவிக்கு செல்லுமாறு தொழிலாளிகளை நாம் அறைகூவி அழைத்தோம். பிப்ரவரி மார்ச் நிகழ்ச்சிகள் இஸ்க்ராவின் அச்சங்களையும் மனக்கலக்கங்களையும் மறுக்கவில்லை, மறுத்துள்ளதாக மார்த்தினீவ் நினைக்கிறார். அதன் மூலமாக அவர் பிரச்சனையை அறவே புரிந்து கொள்ள தவறுகிறதை காட்டிக்கொள்கிறார். ரபோச்சியே தேலோ, இதழ் 10, பக்கம் 53 அவற்றை உறுதிப்படுத்தித்தான் உள்ளன. காரணம், தலைவர்கள் மக்களின் தன்னியல்பான எழுச்சியின் பின்னே வாழ்பிடித்து சென்று தலைவர்கள் என்கிற முறையில் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கவில்லை என்று காட்டிக்கொண்டார்கள். தற்சமயத்திலும் கூட தயாரிப்புகள் வெகு தூரத்துக்கு போதாமலே உள்ளன. எனவே சித்தாந்தத்தின் பாத்திரத்தை மிகைப்படுத்துவது பற்றிய பேச்சனைத்தும் அல்லது தன்னியல்பான அம்சத்துடன் ஒப்பு நோக்கும்போது உணர்வுபூர்வமான அம்சத்தை மிகைப்படுத்துகிறோம் என்றெல்லாம் பேசும் பேச்சனைத்தும் தொடர்ந்து நம் கட்சி மீது மிகவும் தீங்கான செல்வாக்கு செலுத்தி வருகிறது.
வர்க்கப்பார்வை நிலையை பாதுகாப்பதாக சொல்லிக்கொண்டு பல்வேறு மக்கட்பகுதிகள் அரசாங்கத்திற்கு எதிராக தெரிவிக்கும் அதிருப்தியின் பொதுத்தன்மையை வலியுறுத்துவதை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று பேசும் பேச்சு செலுத்துகிற தீங்கான செல்வாக்கும் அதைவிட குறைந்ததல்ல. மாறாக எல்லா மக்கட்பகுதியிடையேயும் இஸ்க்ரா அரசியல் அதிருப்தியை கிளப்பி வருவதை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதை இன்னும் விரிவான அளவிலே செய்ய முடியாமல் இருக்கிறோமே என்றுதான் வருத்தப்படுகிறோம். அதை செய்கையில் நாம் வர்க்கப்பார்வை நிலையை மறைக்கிறதாக கூறுவது உண்மையல்ல. இக்கூற்றுக்கு சான்றாக ஓர் எடுத்துக்காட்டை கூட இக்கடிதத்தை எழுதியவர்கள் சுட்டிக்காட்டவில்லை, சுட்டிக்காட்டவும் முடியாது. ஜனநாயகத்திற்கான போராட்டத்தின் முன்னணிப்படை என்கிற வகையில் சமூக ஜனநாயகவாதம் ரபேச்சியே தேலோ இதழ் 10 பக்கம் 41 என்ன கருத்து தெரிவித்திருந்த போதிலும் சரி, எதிர்ப்பு நிலை வகிக்கும் பல்வேறு மக்கட்பகுதிகளின் செயலூக்கமுள்ள நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி தீர வேண்டும். அரசாங்கத்துடன் நடக்கும் அவர்களின் அரைகுறையான வேலை சம்பந்தப்பட்ட மோதல்களின் பொதுவான அரசியல் குறிப்பொருளை அவர்களுக்கு விளக்க வேண்டும். புரட்சி கட்சிக்கு ஆதரவாக அவர்களை திரட்ட வேண்டும். எதிர்நிலை வகிக்கும் பல்வேறு வகை மக்கட்பகுதிகள் எல்லோர் மீதும் அரசியல் செல்வாக்கு செலுத்தும் திறமுள்ள தலைவர்களை தன் அணிகளிலிருந்தே பயிற்றுவித்தாக வேண்டும். இந்த வேலையை கைவிடுவது பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டத்துடன் நெருக்கமான உயிர்ப்புள்ள தொடர்பு என்றெல்லாம் எவ்வளவோ பகட்டான சொற்களால் ஒப்பனை செய்து கொண்ட போதிலும் சரி, சமூக ஜனநாயகவாதிகள் வால் பிடித்து செல்வதை புதிதாக தாங்கி பேசுவதற்கு சமமாகும். நாடு தழுவிய ஜனநாயக இயக்கத்தின் பின்னே அவர்கள் வால் பிடித்து செல்வதை தாங்கி பேசுவதற்கு சமமாகும். முதலாளித்துவ ஜனநாயகவாதிகளிடம் தலைமையை ஒப்படைப்பதற்கு சமமாகும். சென்ற வசந்தகால நிகழ்ச்சிகள் சமூக ஜனநாயகவாதத்தின் செல்வாக்கையும் பெயரையும் உயர்த்துவதற்கு பதிலாக சமூக ஜனநாயகவாதத்துக்கு புறம்பான புரட்சி போக்குகளுக்கு ஏன் புத்துயிர் ஊட்டியது என்கிற பிரச்சனையை பற்றி இக்கடிதம் எழுதியவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கட்டும். நாடு கடத்தப்பட்டோரிடையே உள்ள சர்ச்சைகள், உட்பூசல்கள் சம்பந்தமாக இக்கடிதம் எழுதியவர்கள் காட்டும் திகைப்பூட்டும் கிட்டப்பார்வையை பற்றி நாம் ஆட்சேபிக்காமலும் இருக்க முடியாது. சபாத்தோவ் பற்றிய கட்டுரையை ரபேச்சியா மீசிலுக்கு செலவழிப்பதின் கண்ணியமின்மையை பற்றி ஊசிப்போன முட்டாள்தனத்தை திருப்பிச் சொல்கின்றனர். பொருளாதாரவாதத்தை பரப்புவது சபாத்தோவ் வகைப்பட்ட கனவான்களின் வேலையை எளிதாக்குவதை அவர்கள் மறுக்க விரும்புகிறார்களா? இதை வலியுறுத்தி சொல்லும்போது பொருளாதாரவாதிகளின் போர்த்தந்திரங்களையும் சபாத்தோவ்களின் போர்த்தந்திரங்களையும் நாம் சிறிதேனும் ஒன்றாக்கிவிடவில்லை. நாடு கடத்தப்பட்டோரை பொறுத்தவரை இக்கடிதம் எழுதியவர்கள் ருஷ்ய சமூக ஜனநாயகவாதத்திலுள்ள கருத்துக்களின் தொடர்ச்சி நிலையை பற்றி மன்னிக்க ஒண்ணாத கவனமின்மையை காட்டிக்கொள்ளாமல் இருந்திருந்தால், இந்த நாடு கடத்தப்பட்டோர் சரியாக சொல்வதென்றால் உழைப்பு விடுதலை குழுவினர் பொருளாதாரவாதத்தை பற்றி வெளியிட்ட எச்சரிக்கை எடுப்பாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மையை தெரிந்து கொண்டிருப்பார்கள். 1852 ரைன் தொழிலாளிகளிடையே பணியாற்றி வந்த லஸ்ஸால் லண்டனில் இருந்த நாடு கடத்தப்பட்டோர்களின் சர்ச்சைகளை பற்றி என்ன விதமாக மதிப்பிட்டார் என்று பாருங்கள். அவர் மார்க்ஸுக்கு எழுதுகையில் கூறியதாவது: பெரும் புள்ளிகளான கின்கேல், ரூகே முதலியோர்களை எதிர்க்கும் உங்கள் நூல்களை வெளியிடுவதில் அநேகமாக போலீசிடமிருந்து தொந்தரவுகள் ஏதும் இருக்காது. ஏனெனில் அப்படிப்பட்ட நூல்கள் வெளிவருவது அரசாங்கத்திற்கு விருப்பமும் கூட. வெறுக்கிறதில்லை என்பது என் அபிப்பிராயம். காரணம், புரட்சியாளர்கள் ஒருவர் கழுத்தை மற்றவர் வெட்டி கொண்டு சாவார்கள் என்று அது நினைக்கிறது. உள்கட்சி போராட்டங்கள் தான் ஒரு கட்சிக்கு வலிமையையும் உயிர் துடிப்பையும் கொடுக்கின்றன. ஒரு கட்சியின் பலவீனத்தை காட்டுவதற்கு மிகப்பெரிய சான்றாக இருப்பது அக்கட்சியின் தொளதொளத்தன்மையும் தெளிவான கருத்து வரம்புகளை மழுப்பி மறைத்தலுமாகும். களையெடுப்பின் மூலமாக கட்சி மேலும் வலுவடையும். இந்த உண்மை அரசாங்கத்தின் அதிகார வர்க்க போக்கான தர்க்க அறிவுக்கு எட்டுவதுமில்லை, அதை கண்டு அச்சப்படுவதும் இல்லை. மார்க்ஸுக்கு லஸ்ஸால் எழுதிய கடிதம் 1852 ஜூன் 24. கடுமை, சமரசமின்மை, உணர்ச்சிமிக்க வாதச்சூடு முதலியவற்றையும் எதிர்க்கும் மெத்தனமுள்ள எண்ணற்ற எதிராளிகள் இதை கவனிப்பார்களாக. கடைசியாக ஒன்று சொல்வோம். சர்ச்சையிலிருந்து வரும் பிரச்சனைகளை சுருக்கமாகத்தான் இங்கே நாம் எடுத்து கவனிக்க முடிந்திருக்கிறது. ஒரு தனி குறுநூலில் இப்பிரச்சனையை பகுத்தாய்வது என்று எண்ணம் கொண்டிருக்கிறோம்.
அடுத்த 6 வாரங்களில் அது வெளிவரும் என்றும் நம்புகிறோம்.